ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நகரத்தாரோட பொங்கல் விழாவை பற்றி பேச போகிறோம். இவங்க இயற்கையோட மரபு, ஆன்மீகம் எல்லாத்தையும் கலந்த உணர்வோடு தான் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவாங்க. 7 வகையான நாட்டு காய்கறியை வச்சு பொங்கலில் சமையல் பண்ணி படைச்சி சாமி கும்பிடுவாங்க. நகரத்தார்களுக்கு பொங்கலை சாதாரணமாக இல்லை, இயற்கையோடு ஒட்டி இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. 7 எதை குறிக்குதுன்னா புனிதமானது, 7 கிரகம், 7 சக்கரம், 7 தலைமுறை, 7 ரிஷி. 7 என்பது ஒரு கம்ப்ளீட் அப்படிங்கிறத குறிக்கும். கம்ப்ளீட்டுங்கிறது முழுமை பெற்றதுங்கிறது அர்த்தம். இது 7 வகையான நாட்டு காய்கறியை வச்சு முழுமையாக சாமி கும்பிடுவாங்க. அது முதல்ல இடம் பெறுறது என்னன்னா அவரைக்காய். அவரைக்காய் என்னென்னா நெகிழ்ச்சி, அது சீக்கிரம் வெந்து போயிடும், நெகிழ்ச்சி தன்மை கொண்டது. அது வளர்ச்சியை குறிக்கும். விவசாயத்தில் முதன்மை பெற்றதே அவரைக்காய் தான். அது அவரைக்காயை முதல்ல சேர்த்துக்குவாங்க. அடுத்தது பலாக்காய். பலாக்காய் கசப்பு தன்மை கொண்டது. அகந்தையையும் நோய், தீமை இதெல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி வேணுங்கிறதுக்காக கசப்பு தன்மையை ஏற்றுக்கிறோம். நம்ம எந்த இதை சமைக்கிறதுனால சாப்பிட்டு தீமையை எந்த தீமை வந்தாலும் அதை ஏற்று நம்ம போராடுவோங்கிற அர்த்தத்தை குறிக்கும் பலாக்காய். மூணாவதாக சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு என்னென்னா இனிப்பு தன்மை கொண்டது. அதை செழிப்பை குறிக்கும். குடும்பத்தில் இனிமையாகவும் நிறைவும் வேண்டுங்கிறதுக்காக சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கிறாங்க. நாலாவது கத்திரிக்காய். கத்திரிக்காய் தாய்மை குணம் கொண்டது. எதோட வேணாலும் சேர்த்து சமைக்கலாம். எல்லா சுவையும் கொண்டது. அது தாய்மையை எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது. எப்படி தாய்மை உள்ளம் கொண்டதோ அது மாதிரி கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஏற்றுக்குங்கிறதுக்காக அது நாலாவது. அஞ்சாவது கருணைக்கிழங்கு. கருணைக்கடல்னா அது கெட்டித்தன்மை கொண்டது. உடல் வலிமையை குறிக்கும். நிலையான வாழ்க்கை வேணுங்கிறதுக்காக கருணைக்கிழங்கை சேர்த்துக்குவாங்க. ஆறாவது வாழைக்காய். வாழைக்காய் என்னென்னா நல்ல வாழ்வு வேண்டும், வாழையடி வாழையாக வாழணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்காக வாழைக்காய். தலைமுறையாக நல்லா வாழணுங்கிறதுக்காக வாழைக்காயை சேர்த்துக்குவாங்க. ஏழாவதாக பரங்கிக்காய். பரங்கிக்காய் காயிலேயே பெரிய சைஸ் உடையது, நிறைவானது. அது பெருசாக இருக்கிறதுனால நிறைவாக இருக்கும். வீட்டில் எந்த குறையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பரங்கிக்காய் சேர்த்துக்குவாங்க. இந்த 7 நாட்டு காய்கறியும் சேர்த்து அவங்க பொங்கல் அன்னைக்கு சமையல் பண்ணுவாங்க. அடுத்ததாக விளக்கு சட்டின்னு சொல்லி எங்கள் நகரத்தார் இதில் ஒன்று வைப்பாங்க. அதில் ஏன் பனங்கிழங்கை வைக்கிறாங்கன்னு கேட்டால், பனைமரம் நகரத்தாரோட அடையாளத்தை குறிக்கிற மரமாகும். பனைமரம் எதையும் தாங்கக்கூடிய சக்தி கொண்டது. அது எவ்வளோ வறட்சி தண்ணியே இல்லைன்னாலும் அந்த இடத்துல பனைமரம் வளரும். நிலத்தடி சக்தி மட்டுமே அதுக்கு போதும். மூதாதையரோட ஆசீர்வாதம் வேணுங்கிறதுக்காக பனங்கிழங்கை வச்சு சாமி கும்பிட்றோம். மொத்தத்தில் பொங்கல் பண்டிகை, நகரத்தாரோட பொங்கல் பண்டிகை எதை குறிக்குதுன்னா கசப்பு, இனிப்பு, வலிமை, செழிப்பு, நிறைவு எல்லாத்தையும் குறிக்குது. மூதாதையரோட ஆசீர்வாதம் வேணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. இதுதான் நகரத்தோட பொங்கல் தத்துவமாகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.